ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா 2026 ஆண்டு வெளிவந்த தி த்ராஷ்ங்கிற ஒரு சர்வைவல் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ஆன்லைன் அதுன்னு சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே டிவி நியூஸ் எல்லாத்துலயுமே சவுத் கேரோலினால இன்னைக்கு நைட் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது. ஹரிகேன்ங்கிற மிகப்பெரிய புயல் கரையை கடக்கிறதுனால மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுத்து இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா மக்கள் யாரும் இனி அங்க இருக்காதீங்க, உடனடியா ஒரு சேஃபான இடத்தை நோக்கி மக்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினான டொகேவை காட்டுறாங்க. நம்ம டொகேவை பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ரீசெண்டா இப்பதான் அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதுல இருந்து அவ வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இவளுக்கு ஏதோ போபியா இருக்கிற மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்ப வழக்கம் போல தனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடலான்னு அந்த ஹோட்டலுக்கு போன் பண்ண அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹோட்டல்ல க்ளோஸ்ல இருக்கு பாப்பா, உயிரை காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் இவளுக்கு விஷயம் புரியுது. மிகப்பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. ஆனா இவ வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால இப்ப என்ன பண்றானா ரெயின் கோட்ல எல்லாம் மாட்டிட்டு வெளியே போய் சாப்பிடலான்னு பாக்குறா. ஆனா எல்லா மக்களுமே இந்த மாதிரி புயல் வரும் வெள்ளம் வரும்னு சொன்னதுனால எல்லா மக்களும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்து நெய்பருமே பாப்பா இங்கெல்லாம் இருக்காத, சேஃபான இடத்துக்கு எங்கேயாவது தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல வெளியே வந்த உடனே மக்கள் இந்த மாதிரி பதட்டப்படுறதையும் ஃபயர் இன்ஜின் வர சத்தத்தை கேட்டும் பயந்து போய் அவளோட வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்திக்கிறா. இங்க இருந்து கட் பண்ண 3 சிப்ளிங்ஸ் அழலாம் எங்களுக்கு அசால்ட்னு சொல்லிட்டு சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுவோன்ட்டு ஜாலியா உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பசங்களோட கார்டியன் ஒருத்த ஏண்டா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்படி ஆட்டம் தேவையா, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் யார் கூட்டிட்டு போறது, அடிபட்டா உங்களுக்கு மரியாதை வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஒரு பொண்ணுமே இதனால் வரைக்கும் எங்களை நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த 3 பேர்த்த கூட்டிட்டு போறாரு பாத்தீங்களா, இவர் ஒன்னும் இந்த 3 பேர்த்தோட அப்பா கிடையாது. அமெரிக்கால இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை எடுத்து வளர்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த 3 பேத்தையும் இவர் வளர்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா லீசான்னு ஒரு பிரெக்னன்ட் உமனை காட்டுறாங்க. பிரெக்னன்ட் உமனும் கூட பார்க்காம வேலைக்கார சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும் போதே புயல் லைட்டா வர ஆரம்பிச்சிருது. இப்ப அவங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்குற பாபுன்னு ஒரு டிரைவரை காட்டுறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு புயல் வர மாதிரி இருக்கு, நான் அந்த லோட கொடுத்துட்டு வந்துடுறேன், சேஃபா வீட்டுக்கு போங்கன்னு அந்த டிரைவர் சொல்றான். இப்ப இந்த லீசாவும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் இந்த மாதிரி நீ இருக்கிற ஊர்ல புயல் வரதா சொல்லியிருக்காங்க, இந்த டைம்ல வேலை உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது உயரமான இடத்துக்கு சீக்கிரமா போ அப்படின்னு சொல்ல இங்கிருந்து கட் பண்ணா இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவரோட வேலையே என்னன்னா சுறாக்களை பிடிச்சு அதுல டேக் அடிச்சு அது எங்க போகுது என்ன பண்றதுன்னு பாக்குறது தான் இவரோட முக்கியமான வேலையே. இப்ப புயல் வந்திருக்கிறதுனால இவங்க இன்னொரு கரையில போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் இவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா அனிமிலிட்டின்னு ஒரு ஊர்ல மிகப்பெரிய புயல் வரப்போகுது, அந்த இடத்துலதான் புயல் கரையை கடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின ஹீரோயினோட மாமா தான் இவரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி ஏய் இன்னும் நீ அந்த ஊர்லயா இருக்க, தயவு செஞ்சு எதாவது பத்திரமான இடத்துல போயிரு, இல்லாட்டி வெளியே கிளம்பி எங்கேயாவது சேஃபா போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவரோட அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு புரியுது, அப்பா அம்மா இல்லாம நீ எப்படி ஃபீல் பண்றங்கிறது புரியுது, ஒரு 2 மணி நேரம் மட்டும் அங்க சேஃபா இரு, மாமா உன்னை நான் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா டிவி பார்த்தாலும் ஒரே வெள்ளம் புயலும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே அவங்க அப்பா அம்மாவோட வீடியோ எடுத்து இவ பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப மறுபடியும் நம்ம அந்த கார்டனையும் அந்த 3 சிப்ளிங்ஸையும் காட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்கும் மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுல மூத்தவன் என்ன சொல்றான்னா இத்தனை பேர் போறாங்களே வெள்ளம் வரும்னு நினைக்கிறேன், நம்மளும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த கார்டியனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன வெள்ளத்துக்கு கூட இவனுங்க பயப்படுவாங்க, அதெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு ஜாலியா வீட்டுல உட்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்டியனோட வைஃபுமே இந்த 3 பேர்த்த வளர்க்கறதுக்காக நமக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் தங்கச்சிக்காரி கேட்டுருவா. அந்த தங்கச்சிக்காரியுமே எங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்ல, ஃப்ரிட்ஜில் இவ்வளவு கறி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க அப்படின்னு கேட்க இவங்க மனசாட்சியே இல்லாம ஒரே ஒரு பிரெட் துண்டை மட்டும் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு தூர போன்றுவா. இதுக்கப்புறம் அப்படி என்ன நடக்குதுன்னா நம்ம லீசா அப்படியே இடத்த தேடிட்டு இருப்பா. ஆனா இடம் எதுவுமே இருக்காது. ஆனா இப்ப அவங்க அம்மாட்ட பேசுறான்னு பார்த்தா அந்த நெட்வொர்க்கும் அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவ பாட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே புயல் கரையை கடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடல் தண்ணி ஃபுல்லா ஊருக்குள்ள வந்துருச்சு. ஊர் மொத்தமா அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே லீசா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா கார் எடுத்துட்டு போறா. ஆனா இவ கார் எடுத்துட்டு போனா பாப் ஆப்போசிட்ல ரோட்ல நின்றுட்டு இருக்கான். பாப் என்ன சொல்றானா பக்கத்துல மரம் விழுந்திருக்கு, சோ இந்த வழியா போக முடியாது, எனக்கு இன்னொரு வழி தெரியும், அங்க மேட ஒரு இடம் இருக்கு, அதுல போயிடலாவா அப்படின்னு சொல்ல புயல் இவங்க கிட்ட வர லீசா ரொம்ப ஃபாஸ்டா போய்
அந்த மரத்தை தாண்டலான்னு பாக்குறா. ஆனா அந்த காரு வசமா மாட்டிக்குது. புயல அடிச்சுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறா. அதே மாதிரிதான் நம்மளோட அந்த பாபுமே மேடா இருக்கிற இடத்துக்கு போலான்னு பாக்குறான். ஆனா 2 பேருமே வெள்ளத்துல அப்படியே அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லீசா ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு மரத்தோட கிளையில அவ கண்ணாடி உடைச்சு அவ கார் அப்படியே சொருகி நின்றுட்டு இருக்கும். ஆனா இந்த பாபு பாவம் ஒரு சிலை மேல போய் அப்படியே மோதறான். இவன் கொண்டு வந்த கண்டெய்னரே விலங்குகளோட கழிவு இருக்கிற ஒரு கண்டெய்னர் தான். விலங்குகளோட கழிவுகள்லாம் இந்த மாதிரி தண்ணியில கலக்க ரத்தத்தோட வாடை எல்லா சுறாக்களும் இவங்களை நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா அந்த மாமாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வெள்ளத்துல தண்ணி மட்டும் வரல, வெள்ளத்தோட சேர்ந்து சுறாவும் வந்திருக்குன்னு. இப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கள பார்த்து பேச வராங்க. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறாருன்னா, நம்ம ஏரியால வெள்ளம் வந்திருக்காமா, வெள்ளம் வரும்போது ஒரு ஒயிட் ஷார்க் ஒரு கப்பலை கடிச்சதா சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒயிட் ஷார்க் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாது, கும்பலா சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னா அது புல் ஷார்க்கா தான் இருக்கும், புல் ஷார்க் ரொம்பவே மோசமான விலங்கு அப்படின்னு சொல்ல அந்த டிவிக்காரனும் அவனோட கிளிக் பைட்டுக்காக இஷ்டத்துக்கு என்னென்னமா பேச ஆரம்பிக்கிறான். இப்போ திருப்பி நம்மளோட லிசாவை காட்டுறாங்க. அவளோட உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஏன்னா அவளால நகரவே முடியல, அவளோட வயிற்றுல வேற குழந்தை இருக்கு. இவ நிக்கிற இடம் கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே வீடு தான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வழியா 2 பேரு போட்ல வராங்க. அவங்க கிட்ட நம்ம லீசா ஹெல்ப் கேட்க அங்க இருந்தவனுமே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட செயின்சாவை எடுத்துட்டு ஓடான்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டு செயின்சாவை எடுத்துட்டு தண்ணியில குதிக்கிறான். ஆனா அவன் தண்ணியில குதிச்ச அடுத்த செகண்டே ஒரு சுறா வந்து அவனோட கையை கடிச்சு போட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் முடிச்சிட்டு இருக்கும் போதே அவனோட கதையும் அங்கேயே முடிஞ்சு போயிருது. இங்க பாபா காட்டுறாங்க. பாபாவோட பக்கத்துல தானே ரத்தவாட அடிச்சிட்டு இருக்கு. இவன் கதவை திறந்த உடனேயே ஒரு சூறா இவன் அப்படியே கடிச்சு முழுங்கிருது. ஸோ இப்ப நம்ம லீசாக்கு என்ன பண்றனே தெரியல. நம்ம லீசாவை காப்பாத்தணும்னா இப்ப ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த 3 சிப்லிங்ஸையும் அந்த கார்டியனோட வீட்டை காட்டுறாங்க. இந்த மாதிரி மழை போயிட்டு இருக்கும் போதே அந்த கார்டியனோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாங்க அப்படின்னு சொல்ல, அந்த நம்ம ஊருக்குலாம் ஒன்னும் வெள்ளம்லாம் வராது, அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போதே கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு இவங்க வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் வர ஆரம்பிக்குது. இந்த வெள்ளத்தை பார்த்ததுக்கு அப்புறமாச்சு இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த 3 பசங்களை அப்படியே கழட்டி விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்த காரு தண்ணியில கூட போகும், இவங்க வந்த கார்ல ஏறி அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு இந்த 3 பசங்களை அப்படியே வீட்டுல சன்னமா விட்டுட்டு அப்படியே வெளியே போக பாக்குறாங்க. ஆனா இவங்க வெளியே போன நேரம் தப்பான நேரம். சுறா ஃபுல்லா அவங்கள சுத்து போட்டு 2 பேர்த்தையும் அப்படியே வளைச்சு கடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா இவங்களோட கார்டியனோட வைஃப் ஓடி போய் இவங்க வீட்டுக்கிட்ட வரலான்னு போகும்போது சுறா எங்க வீட்டை பார்த்து வந்து அப்படியே அவங்கள கடிச்சு போட்டுருது. ஸோ அந்த 3 பேருமே அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட மாமாவை காட்டுறாங்க. தன் தங்கச்சி பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு 2 பிரஸ் பீப்புள் இருந்தாங்கல்ல, அந்த பிரஸ் பீப்புளை கூட்டிட்டு அவங்க கிட்ட ஒரு டீல் போட்டுக்கிறாரு. உங்களுக்கு அந்த சுறாவை பத்தி என்ன விஷயம் தேவைப்படுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன், என்னால அந்த சுறாவை ட்ராக் கூட பண்ண முடியும், என்னோட தங்கச்சி பொண்ணு இருக்கிற ஊர்ல தான் அந்த சுறாக்கள் நிறைய இருக்கு, எங்களை மட்டும் கொண்டு போய் அங்க போய் விட்டீங்கன்னா சுறாக்கள் எங்க இருக்கோ அதை நீங்க அழகா வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரஸ் பீப்புளும் நம்ம ஹீரோவை சேர்ந்து அவங்களோட படகு எடுத்துட்டு இவங்க அப்படியே அந்த ஊரை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம லீசா உயிருக்காக போராடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே வெளியே போறதுக்கு பயங்கிறதுனால என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. லீசாவுமே என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் கன்சீவா இருக்கு அப்படின்னு சொல்ல, இலையுமே விளையாட போக முடியாது, ஃபுல்லாமே தண்ணியா இருக்கு, எப்படா காப்பாத்துறதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துக்கு போய் கத்தி எடுத்துட்டு அவ வீட்டுல இருந்து இப்ப அப்படியே கீழே குதிக்கிறா. ஃபர்ஸ்ட் கீழே குதிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. சுறா நம்மள கடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி அங்க இங்கன்னு தாவி லீசாவோட கார்கிட்டயுமே வந்துடுறா. காரோட ரூஃபை அப்படியே கிழிச்சு ஒரு வழியா எப்படியோ லீசாவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் லீசாக்கு நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை என்ன பண்றான்னா, மேலே கீது ஹெலிகாப்டர் யாரா வந்தாங்கன்னா இங்க நாங்க இருக்குங்கிறத காட்டுறதுக்காக துணியெல்லாம் வச்சு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு வந்துடுறா. ஆனா இவ வந்த உடனேயே நம்ம லீசாக்கு பெயின் வர மாதிரி தெரியுது. இப்ப நம்ம லீசாவும் குழந்தை வெளியே வந்துருச்சா பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் தடை குட்ட விட்டு பாக்குறா. ஆனா குழந்தை வெளியே வருது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. தண்ணி வேற மேல வந்துட்டே இருக்கிறதுனால இவங்களால இங்கே இருக்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அப்படி இங்க இருந்து கட் பண்ணா ஹீரோயினோட மாமாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட மாமாவுமே அவரோட சிஸ்டத்துல அவ தங்கச்சி வீட்டை தான் பார்த்துட்டே இருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அந்த இடம் நீலின்னு ஒரு மிகப்பெரிய ஷார்க் உலா வரதா இவருக்கு தெரியும்.
தெரியுது. இதை பார்த்தோன்னே பிரஸ்காரன் யார் அந்த நீலி அப்படின்னு கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா, நீலிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒயிட் ஷார்க். அது இப்போ கர்ப்பமா இருக்கு. 3 வருஷமா அதை நாங்க கண்காணிச்சிட்டு இருக்கோம். அது அந்த இடத்துக்கு போச்சுன்னா அங்க இருக்கிற புல் ஷார்க்குமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இருக்கும் போதே தண்ணி அதிகமா போனதுனால இவங்களால வண்டியில போக முடியாதுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க கொண்டு வந்த போட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறாங்க. ஆனா இப்போ இவங்க சிஸ்டம் பாக்குறதுக்கான நெட்வொர்க் இல்லாம அது இப்ப அப்படியே ஆஃப்லைனுக்கு போயிருது. இப்ப நம்ம ஹீரோயினோட அந்த மாமாவுமே அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது சுறாக்கள்னால செத்து போன நிறைய பிணங்களை பாக்குறாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா அந்த 3 சிப்ளிங்ஸையும் காட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி பாதுகாப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஒரு டேபிள்ல. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது ஒரு கதவு திறந்திருக்கு. அந்த கதவு மூலமா எப்ப வேணா ஷார்க்ஸ் உள்ள வரலாம். அவங்க வந்தாங்கன்னா நம்மள காடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேத்துல ஒருத்தி போய் கதவை சாத்தலான்னு போறா. ஆனா இவங்க கதவை சாத்தலான்னு போகும்போது கரெக்டா ஒரு மிகப்பெரிய சுறா இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருது. சோ இப்ப இதை பார்த்தோன்னு அப்படியே பயந்து போயிடுறா. கொஞ்சம் விட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்கா. சோ இதை பார்த்தோன்னு மூத்தவன் என்ன போய் பண்றான்னா இவனோட தங்கச்சிய அப்படியே காப்பாத்திடுறான். சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்கேயும் இருக்க முடியாது, ஏன்னா தண்ணி வேற வந்துகிட்டே இருக்கு. சுறாக்குள் இங்க இருக்கு, என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. சுறாக்கள் இங்க இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்க தப்பிக்க முடியும். ஆனா எப்படி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது தான் குட்டி பையனு சொல்றான், பேஸ்மெண்ட்ல கறி இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, பேஸ்மெண்ட்ல போய் எப்படி எடுப்ப அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட்டுக்கு தான் கார்டியன்ஸ் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் அதான் அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்களே, அவங்க எல்லாம் திருப்பி வரமாட்டாங்கடான்னு சொல்லும் போது அந்த கார்டியன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் அப்படியே வந்துடுறான். சுறாக்கள்னால அவனோட கையும் பின்புறமும் பலத்த சேதம் ஏற்பட்டு இருந்திருக்கும். இந்த 3 பேத்து பத்தி கவலைப்படாம இவங்களை விட்டுட்டு தப்பிச்சு போக பார்த்தான். ஆனா இதுக்கப்புறம் எப்படியாவது என்ன காப்பாத்து, இங்கிருந்து நெய்ந்து போய் கார் எடுத்துட்டு என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு மூத்தவனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா மூத்தவன சொல்றானா, டே மலுமட்டி, இவ்வளவு சுறா இருக்கு, நான் எப்படா போக முடியும், என்னாலாம் போக முடியாது, நீ பணத்துக்காக தான் எங்களை இது பண்ண, ஒரு கறி துண்டு கொடுத்துருப்பியா, எப்ப பார்த்தாலும் பண்ணு தானே கொடுத்த, உன்னை இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது, உன் உயிரை வேணா நீயே போய் காப்பாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேத்து கலகலப்பாகுது. இந்த கலகலப்புல இந்த கார்டியனு இந்த மூத்தவனை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஆனா தங்கச்சிக்காரன் அடிக்க அவன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். சுறாக்கள் ஒட்டு மொத்தமா அவனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சுறாக்கள் எல்லாம் இந்த ஆளை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிறதுனால இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காதுன்னு குதிச்சப்படியே நீந்தி போய் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் கரையை எடுத்துட்டு திரும்பி வரலான்னு பார்க்கும்போது இவன் துணி அப்படியே குக்கையில மாட்டிக்கும். இப்ப அந்த இடத்துக்கு அப்படியே ஒரு சுறா வருது. அந்த சுறாவை பார்த்தோன்னே பக்கத்துல இருந்து பாட்டில் எடுத்து தரையில போடுறான். அந்த சத்தத்தை கேட்டோன்னு சுறா அப்படியே அங்கிருந்து போயிருது. இப்போ ஒரு வழி இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட சிப்ளிங்ஸ் கிட்டயே வந்து சேர்ந்துடுறான். இப்போ அந்த சிப்ளிங்ஸ் வந்து எடுத்த பொருளை பார்த்தாதான் தெரியும், கறி மட்டும் அந்த இடத்துல இருக்காது, ஒரு வெடிகுண்டியும் இவன் சேர்த்து எடுத்துட்டு வந்துருந்துருப்பான். நம்ம லீசாவையும் ஹீரோயினும் காட்டுறாங்க. நம்ம லீசாவுக்கு பெயின் வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, தண்ணியும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ இதனால எப்படியாவது இவங்களை காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோயின் என்ன பண்றான்னா, பக்கத்துல இருக்கிற போட்டை எப்படியாவது எடுத்துட்டு லீசாவை இங்க இருந்து காப்பாத்தி ஆகணும், சுறாக்கள் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவங்க மாமா இவளுக்கு சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க. வைப்ரேஷன் ஏற்படுத்தினா அது இங்கிருந்து போயிருங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்றானா, பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்து அப்படியே கட்ட ஆரம்பிக்கிறா. கட்டி அது எல்லாத்தையுமே தண்ணீரை போட்டு அடிக்க ஆரம்பிக்க இவளோட டார்ச் வெளிச்சத்துல சுறாக்கள் எல்லாமே அதை நோக்கி போறது இவளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல இப்போ சுறா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றானா, இவ அப்படியே பக்கத்துல இருக்கிற போட்ல போலான்னு போகும்போது 2 சுறாக்களுமே இவ தூக்கி போட்ட பேக அப்படியே சாப்பிட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இவளை நோக்கி வரும்போது இப்போ என்ன பண்றானா, அப்படியே அமைதியா ஒரு இடத்துல நிக்கிறா. அந்த சுறாக்கள் எல்லாம் இவ காலை தாண்டி அப்படியே ஒரு இடத்துக்கு போயிருது. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இவ போட்டை பிடிச்சிடுறா. இதுக்கப்புறம் அப்படியே இவளோட மாமாவை காட்டுறாங்க. அந்த மாமா என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததுலேயே மோசமான விலங்குன்னு நினைச்சது ஹிப்போபொட்டமஸ் மட்டும்தான். ஏன்னா நாங்க தங்கியிருந்த இடத்துல அது நிறையவே இருக்கும், நிறைய மக்களை அட்டாக் கூட பண்ணும். அதை கண்ணில் நான் பயத்தை பார்த்ததே இல்லை. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய புல் ஷார்க் அதை கடிச்சது. அதை கடிச்சு அப்படியே உள்ள இழுத்துட்டு போக பார்த்துச்சு. அப்பதான் அதோட கண்ணுல முதல் வாட்டியா நான் பயத்தை பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் சுறாக்களை பத்தி நான் நிறையவே படிக்க ஆரம்பிச்சேன். சுறாக்களை 2 விதத்துல மட்டும்தான் நம்மளால டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒன்னு தண்ணியில நிறைய வைப்ரேஷன் ஏற்படுத்துறது, அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற இந்த எலக்ட்ரிக் மிஷினை வச்சு அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது. இந்த 2 வச்சு மட்டும்தான் நம்மளால அதுல டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்கிருந்து இப்ப அப்படியே கட் பண்ணா காலையிலேயே விடிஞ்சிருது. இவங்க எல்லாரும் அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களோட சிஸ்டமே நெட்டு கிடைச்சி இப்ப அப்படியே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா தான் புரியுது இந்த டவுன் ஃபுல்லாமே புல் ஷார்க் இருக்குங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சுல, இப்ப நம்ம லீசாவை காட்டுறாங்க. அவளுக்கு வலி உயிர் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே ஹீரோயினோட வீடு அப்படியே
தண்ணியில இடிஞ்சு தண்ணிக்குள்ள போனவ திடீர்னு பார்த்தா அவ உடம்புல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இவளோட ரத்த வாசனையை பார்த்த உடனே அங்க சுறாக்களும் வர ஆரம்பிக்குது. தான் குழந்தைய பார்த்து ஒரு நிமிஷம் கூட இவளால சந்தோஷப்பட முடியல. இவளை நோக்கி சுறா வரத இவ பாத்தர்றா. பக்கத்துல இருக்கிற ஒரு குச்சி எடுத்து அந்த சுறாவோட மூஞ்சிலேயே ஒரே குத்தா குத்திடுறா. அந்த சுறா அங்கிருந்து போயிருது. ஆனா இன்னுமே நிறைய சுறா இவளை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ இவளோட சேஃப்டிக்காக ஒரு மிஷின் எடுத்து வச்சிருந்திருப்பா. அதுல இருக்கிற ஒரு அம்பெடுத்து அந்த சுறாவோட மூஞ்சிலே அடிக்க அந்த சுறா அங்கீதாயிருது. ஆனாலும் பிரச்சனை இன்னும் முடியல. நம்ம லீசாவை குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து லீசாவை அப்படியே போட்ல ஏத்துறான்னு போறா. ஆனா கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஷார்க் வந்து அவங்க போட்டே அப்படியே கவுத்து விட்டுருது. இப்ப இவங்க 2 பேரும் சாக போறாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோயினோட மாமாக்காரர் வந்துடுறாரு. மாமா அங்க வந்த உடனேயே எலக்ட்ரிக் ஷாக் இருக்கிற மிஷின் எடுத்து தண்ணியில போட சுறாக்கள் அப்படியே அதை நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க பண்ண உடனேயே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா நம்ம லீசா ஃபர்ஸ்ட் ஒரு சுறாவை குத்தி இருப்பால, இவளை சும்மா விட மாட்டேன்னு திருப்பி இவளை கடிக்க வர. ஆனா கரெக்டா நீலிங்கிற அந்த பெரிய ஒயிட் ஷார்க் அந்த புல் ஷார்க் அப்படியே கடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போயிருது. இவங்க அப்படியே காப்பாத்திடுறாங்க. அவங்க மாமாவுமே அவங்க தங்கச்சி பொண்ணை பார்த்து நீ ரொம்ப நல்லா காரியம் பண்ணிருக்க, உங்க அம்மா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான்னு பயங்கரமா இவளை பாராடிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல அப்படியே அந்த 3 சிப்ளிங்ஸை காட்டுறாங்க. அந்த 3 சிப்ளிங்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா கரித்தூண்ல அப்படியே அந்த வெடிகுண்டை கட்டி ஒரு இடத்துல போட்டுறாங்க. ஆனா பத்த வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு சுறா கூட வரல. இப்படி இந்த வெடிகுண்டு அனாமத்தா போகுன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா தண்ணி கூட குதிச்சு அப்படியே வைப்ரேஷன் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு சுறா வருது. சுறா வந்து கொஞ்ச நேரத்திலேயே கரின்னு நினைச்சு அதை போய் கடிக்க அங்கிருந்த ஒட்டுமொத்த சுறாவும் அப்படியே சாக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கார்டியன் வச்சிருந்த ட்ரக் எடுத்துட்டு இவங்க அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எலிசா, நம்ம ஹீரோயின், அவங்க மாமா, இவங்க 3 பேரும் சேர்ந்து கரையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம லீசாவுமே அவங்க அம்மாக்கு பிறந்த குழந்தைய அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. இங்கேயே ரொம்ப சந்தோஷமா இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.